பென்னாகரம் இடைத்தேர்தலின் போது அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்றது குறித்து பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி பேசியதை முதல்வர் ஸ்டாலின் புன்னகையுடன் கேட்டார். சட்டப்பேரவையில் பேசிய ஜி.கே. மணி பென்னாகரம் இடைத்தேர்தலின் போது வீட்டு வசதி வாரியத்தின் கட்டடங்கள் திறக்கும் விழாவில் பங்கேற்றதை நினைவு கூர்ந்தார். இடைத்தேர்தலில் தன்னுடைய மகன் போட்டியிடும் நிலையில் விழாவில் பங்கேற்க வேண்டாம் என அறிவுறுத்தியதாகவும், ஆனால் குடிசை இல்லா தமிழகம் உருவாகும் திட்டம் என்பதால் கலந்து கொண்டதாகவும் தெரிவித்தார். கூவம் கரையோர மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு வழங்கும் போது நகர்ப்பகுதியில் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜி.கே. மணி கேட்டுக்கொண்டார். ஜி.கே. மணியின் பேச்சை முதல்வர் ஸ்டாலின் புன்னகையுடன் ரசித்து கேட்டார். குடிசையில்லா தமிழ்நாட்டை உருவாக்கும் என்று அறிவிப்பு செய்து அது தொடக்க விழா திருச்சியில் நடந்தது. நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்கள் தலைமையிலே தான் அந்த விழா நடந்தது. இப்போ திமுகவுக்கும் பாமகவுக்கும் ரொம்ப கடுமையான மோதல். அந்த மோதல் நேரத்தில் பென்னாகர இடைத்தேர்தல் அந்த சொல்லிடுறேன் நான். அந்த இடைத்தேர்தல் நேரத்தில் விழா அப்போ என்னை எல்லாரும் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை மீறி அந்த விழாவில் போய் கலைஞர் அவர்களை பாராட்டினேன். பெண்ணாரத்து வந்த உடனே கடுமையான திட்டு, உங்கள் மகன் இங்கே இடைத்தேர்தலில் நிற்கிறான், நீ போய் அங்கே பாராட்டிட்டு வர்ற கலைஞரை எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு கேட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.